ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான பதிவு தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாழ்வு மனப்பான்மை. அந்த டாபிக் பற்றி தான் இன்றைக்கி பேசலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாழ்வு மனப்பான்மை. ஏன்னா வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அது மாதிரி இருக்குங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறதால நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் தடுமாற்றத்திலே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அது என்னையே சொல்லலாம். அதுக்கான ஒரு சின்ன வீடியோ தாங்க இது. தாழ்வு மனப்பான்மை அப்படின்னா என்னங்க? நம்மளை நம்ம குறைவாக மதிப்பிட்டு மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்குறது தான் தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மற்றவங்க இது மாதிரி இருக்காங்க, மற்றவங்க நல்லா இருக்காங்க, மற்றவங்களுக்கு எல்லா திறமையும் இருக்குது, நமக்கு இல்லை சொல்லிட்டு நம்மளையே நம்ம வந்து தாழ்த்திக்கிட்டே இருப்பாங்க. அதுதாங்க தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இது நினைக்கிறதுக்கு நம்ம என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜி பிரகாரம் பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைக்கிற அனுபவங்கள் நிறைய பேர் நம்மளை பற்றி பேசுவாங்க இல்லையா, பின்னாடி பேசுகிறவங்களாம் இருப்பாங்களே. ஸோ நமக்கு கிடைக்கிற அனுபவங்கள், அதே மாதிரி வந்து நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை, நம்மளுடைய நெகட்டிவ் திங்கிங், எதிர்மறையான கருத்துக்கள், இதுதாங்க காரணம். என்னை எடுத்துக்கினீங்க அப்படின்னா, நானும் சின்ன வயசில் இப்படி தாங்க இருந்தேன். எனக்கு கருத்து தெரிஞ்ச நாள்லேருந்து நான் வந்து கருப்பாக தான் இருப்பேன். ஸோ வந்து ஏன்னா வந்து என்னுடைய ஃபேமிலியில் அப்பாவும் கருப்பு, அம்மாவும் கருப்பு, அதனால் நான் கருப்பாக இருப்பேன். பட் வந்து எனக்கு கருத்து தெரிஞ்ச நாள்லேருந்து நான் யாருக்கிட்டையுமே பேசுகிறதுக்கு தயங்குவேங்க. ஸ்கூல் படிக்கும்போது எனக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை. நம்ம பார்க்குறதுக்கு நல்லா இல்லை, நம்ம கருப்பாக இருக்கோம், ஒல்லியாக இருக்கோம். ஸோ மற்றவங்க சிகப்பாக இருக்கிறவங்க கிட்டலாம் போயிட்டு பேசுகிறதுக்கே எனக்கு தயக்கமாக இருக்குங்க. நானுமே ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் வந்து எல்லாருமே என்கிட்ட நல்லா தான் பேசுவாங்க. ஆனால் இருந்தாலுமே வந்து எனக்கு ஏன் தெரியல, அவங்கக்கிட்டலாம் போயிட்டு பேசுகிறதுக்கு ஒரு மாதிரி வந்து ஷையாக இருக்குங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். பட் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, நீ கருப்பாக இருந்தாலும் நீ கலையாக இருக்க. பட் வந்து நான் வந்து நல்லா எல்லாருமே சிரிக்க வைப்பேன். என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வந்து என்னை பார்த்தாலே ஓரளவுக்கு சந்தோஷப்படுவாங்க. அது மாதிரி தான் நான் வந்து இருந்திருக்கேன். பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் கலராக இருந்தாங்க, அழகாக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப தயங்கிட்டே இருப்பேங்க. இது வரைக்கும் என்னை பார்த்து நீ அசிங்கமாக இருக்க அப்படின்னு யாருமே வந்து என்னை பார்த்து சொன்னதே இல்லைங்க. பட் வந்து நான் தான் வந்து அது மாதிரி நினச்சிக்கிட்டே இருப்பேன். நிறைய விஷயம் என்கிட்ட இருந்தாலுமே என்னால் தைரியமாக வந்து போயிட்டு சொல்ல முடியாதுங்க. காரணம் என்னென்னா, என்னை நானே வந்து தாழ்வுபடுத்திப்பேன். நம்மளை ஏதாவது சொல்லுவாங்களோ, நம்மளுடைய ஃபேஸ் இது மாதிரி இருக்குது, நம்மளை பற்றி வந்து கேலி பண்ணுவாங்க, சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்கிற திறமைகளை கூட என்னால் வெளிப்படுத்த முடியாமல் இருந்ததுங்க. அது மாதிரி சூழல்லாம் ஏற்பட்டிருக்கு. பட் வந்து எனக்குன்னு இப்போ வந்து நான் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் எனக்குன்னு ஒரு குடும்பம், எனக்குன்னு ஒரு படிப்பு, எனக்குன்னு ஒரு வேலை, குழந்தைங்க எல்லாம் வந்ததுமே பார்த்திங்கன்னா, ஓரளவுக்கு எனக்குள்ளே இருந்த தாழ்வு மனப்பான்மை குறைஞ்சிருக்குன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா வந்து நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது அப்படி தான், உன்னையே நீ தாழ்த்திக்காத, உங்ககிட்ட நிறைய திறமை இருக்குது. ஸோ வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணிக்க, அழகெல்லாம் முக்கியம் இல்லை, மனசு தான் முக்கியம் அப்படிலாம் சொல்லும்பொழுது ஓரளவுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் என்னுடைய எண்ணம் வந்து தேத்திப்பேங்க. ஏன்னா அது மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறது தான் நமக்கு நல்லது. நம்மளை வந்து தாழ்வுபடுத்திகிட்டே இருக்கிற ஃப்ரெண்டை விட நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க எப்போவுமே நம்மளுக்கு முக்கியம். இது எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து இது மாதிரி என்ன மாதிரி வந்து லைஃப்பில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய தாழ்வு மனப்பான்மையோட இருந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தாங்க சொல்கிறேன். ஸோ வந்து யாருமே வந்து நம்ம நல்லா இல்லை அப்படின்றத ஃபீல் பண்ணாதீங்க. உங்ககிட்ட இருக்கிற திறமையை வெளிப்படுத்துங்க. உங்ககிட்ட என்னெல்லாம் திறமை இருக்குது, நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் சாதிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் முன்னேறி வாங்க, வெளியில் வாங்க. ஃபஸ்ட்டு உங்களோட திறமையை வெளிப்படுத்துங்க. கண்டிப்பாக 4 பேர் வந்து உங்களை தேடி கண்டிப்பாக வருவாங்கங்க. அது வந்து உங்கள் அழகுக்காக கிடையாது. கண்டிப்பாக இவங்களுக்குள்ளே நல்ல திறமை இருக்குது, நல்லவங்களாக இருக்காங்கன்னு உங்களை ஃப்ரெண்ட்ஷிப் தேடி நிறைய பேர் வருவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா, இது எப்படிலாம் நம்ம தாழ்வு மனப்பான்மையை நம்ம வந்து தடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா, உங்களுடைய வேலையில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. ஃபஸ்ட்டு வந்து அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்தவங்க இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க அப்படின்னு நினைக்காத, உங்களுடைய வேலை என்னமோ அந்த வேலையில் முழு கவனத்தை செலுத்துங்க. மற்றவங்களுக்கு வந்து நன்றியோடு இருங்க. ஸோ வந்து நமக்கு யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு உண்மையாக இருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன் மீன்ஸ் தியானம் பண்ணுங்கள். உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் செயலை என்ன செயல் இருக்கோ அதை செய்யுங்க. நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது சில பேருக்கு பிடிக்கும்.
ஸோ உங்களுக்கு புக்ஸ் படிக்கிறது, பாட்டு பாடுறது இதெல்லாம் பிடிக்குமா? உங்களுக்கு பிடிச்சத நீங்கள் வந்து செய்யுங்க. அந்த செயலில் ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்கிற தாழ்வு மனப்பான்மை மறைஞ்சி தாங்க போகும். இல்லைனா வந்து ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட் டாக்டராக, ஒரு மனநல டாக்டராக வந்து நம்ம பார்த்து அவர்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்கலாங்க. ஸோ வந்து நமக்கு நாம் தாங்க அழகு. அதே மாதிரி கண்ணாடி முன்னாடி பார்த்து நமக்கு நாம் தான் அழகு அப்படின்றத நம்ம டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்கோ அதை கண்டுபிடிங்க, அதை வெளிக்கொண்டு வாங்க. உங்களோட வெற்றிகளை நீங்களே கொண்டாடுங்க. என்னால் இது முடியும் அப்படின்னு சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு புது புது விஷயங்களை வந்து முயற்சி செய்யுங்க. அதை கற்றுக்குங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும். நான் சொல்கிறது இது எல்லாமே முழுக்க முழுக்க உண்மைங்க. உண்மையாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ யாருமே வந்து தங்களை வந்து குறைவாக எடை போட்டுக்காதீங்க. அதுதான் நான் வந்து இப்போ சொல்கிறது. ஸோ வந்து நான் வந்து நிறைய மாறி இருக்கேங்க. என்னோடய விஷயத்தில் என்னுடைய நிறைய மாற்றம் இருக்குது. என்ன நானுமே வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் சொல்கிற இந்த கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. என்னுடைய சேனல் பாருங்கள். சேனல் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோவில்